இந்த கதை ஒரு ஜூஸ் ஷாப் கடைக்காரர் பத்தின கதை. மஹர்பூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல ஒரு ஜூஸ் கடைக்காரர் இருந்தாரு. அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருக்குமே மோகனோட ஜூஸ் கடைனா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சிலு சிலுன்னு கொடுப்பாரு. கொஞ்ச நாள்லயே மோகன் நிறைய காசு சம்பாதிச்சாரு. நம்ம கிட்ட இப்போ நிறைய காசு சேர்ந்து இருக்கு. சிட்டிக்கு போய் ஒரு நல்ல கடையா வாங்கி நம்ம ஜூஸ் வியாபாரத்தை பண்ணலாம். எனக்கு ரொம்ப நாளா ஆசை, நாம எப்படியாவது சிட்டிக்கு போகணும்னு. ஆஹா, உன்னுடைய ஆசையெல்லாம் சீக்கிரமாவே நிறைவேற போகுது. மோகன் சிட்டிக்கு போய் ஒரு சின்ன தள்ளு வண்டிய வாடகைக்கு எடுத்தான். எப்படி இருக்கு நம்ம கடை? மோகன் பட்டர் மில்க் ஷாப். என்னது பட்டர் மில்கா? அட மக்கு, சில்லுன்னு மோருக்கு தான் இங்கிலீஷ்ல பட்டர் மில்க்னு பேரு. ஆனா நீங்க எதுக்கு இத இங்கிலீஷ்ல எழுதி வச்சிருக்கீங்க, தமிழ்ல எழுதாம? சிட்டில கடைன்னா சிட்டிக்கு ஏத்த மாதிரி மாற வேண்டியதுதான். இப்ப எல்லாம் சிட்டில யாருமா தமிழ் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் இவங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு இங்கிலீஷ் போர்டு. ஓ, வெரி குட். மோகன் அதுக்கப்புறமா சிட்டில தன்னோட ஜூஸ் ஷாப்பை வச்சு நடத்திக்கிட்டு வந்தான். ஆரம்பிச்ச கொஞ்ச நாள் மோகனோட அந்த கடை ரொம்ப நல்லா போய்கிட்டு இருந்தது. அங்கிள், சில்லுன்னு ஒரு ஜூஸ் குடுக்குறீங்களா? இந்தா குடி கண்ணா. மோகனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கொஞ்ச நாள்லயே வெயில் காலம் வர ஆரம்பிச்சது. அப்புறம் பாலோட டிமாண்டும் ரொம்ப ஜாஸ்தி ஆச்சு. நீ இப்படி தாம் தூம்னு விளைய சொன்னா நான் எப்படியா வியாபாரத்தை நடத்த முடியும்? நான் என்னங்க பண்ண, மாடு கம்மியா இருந்தா பால் கம்மியா தானே வரும். இதனால என்னுடைய வியாபாரம் பயங்கரமா அடி வாங்குமே. நீங்க வியாபாரியா இல்ல வேற ஏதாவதா? இதுக்கு போய் நீங்க வியாபாரத்துல லாபத்தை கம்மி பண்ண போறீங்களா? நான் வேற என்ன பண்ண? மார்க்கெட்ல பட்டர் மில்க் பவுடர் எவ்வளவோ விக்குது. அதுல எதையாச்சும் ஒன்று வாங்கி போய் உன் கடையில போட்டு சில்லுன்னு பட்டர் மில்கை செஞ்சு எல்லாருக்கும் வியாபாரம் பண்ணு, அவ்வளவுதான். இது வேற யாருக்காவது தெரிஞ்சிருச்சுன்னா? அட ஒண்ணு ஆகாதுப்பா, எல்லாரும் இதைதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அட இப்ப சிட்டியில சாப்பிடுறது கிப்பிடுறதுன்னு எல்லாத்துலயும் கலப்படமாகி போச்சு. இதெல்லாம் அங்க சாதாரணமான பேச்சு. மோகன் அந்த பட்டர் மில்க் பவுடரை பத்தி ரொம்ப யோசிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கான். பால்காரன் சரியாதான் சொல்றான். பால் கடைக்கெல்லாம் என்ன வியாபாரத்தை நஷ்டத்துல ஓட்ட முடியும்? அப்புறம் சிட்டில இதெல்லாம் சகஜமான விஷயம். மோகனும் யோசிச்சுக்கிட்டே இருந்தான். சரி, நாமளும் இப்படியே பண்ணலாம் அப்படின்னு. அடுத்த நாள் காலையில மோகன் பஜாருக்கு போயிட்டு அங்க இருந்து பட்டர் மில்க் பவுடர், ஜூஸ் பவுடர் எல்லாத்தையும் கொண்டு வந்தான். அந்த வியாபாரி என்ன சொன்னானோ அதே மாதிரியே அந்த ஜூஸ்ல அந்த பவுடரை போட்டு கலந்து வச்சுட்டான். அங்கிள், எனக்கு ஒரு பட்டர் மில்க் கொடுக்குறீங்களா? இந்தா கண்ணா, குடி.
என்ன அங்கிள், இன்னைக்கு இந்த மோர் ரொம்ப நல்லா இருக்கு, சுவையா இருக்கே. என்ன பண்ணீங்க? ரொம்ப நல்லா இருக்கு அங்கிள். தன்னோட பட்டர் மில்க் வியாபாரத்தை பத்தி நினைச்சுக்கிட்டு அதோட சுவைய பத்தி ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்தான் மோகன். அதுக்கப்புறமா அவன் தினம் தினம் அதே மாதிரி பவுடரை மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த பையன் தினமும் அந்த மோரை குடிக்கிறதுக்காக மோகனோட கடைக்கு வந்துகிட்டு இருந்தான். இப்படியே 15 நாள் போச்சு. இன்னைக்கு மோகன் அந்த பையனுக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தான். அட என்னடா இது, அந்த குட்டி பையனை இன்னைக்கு காணோமே. தினமும் இந்த டைம் ஆனா கரெக்டா அந்த பையன் வந்துருவானே. மோகன் ரொம்ப நேரமா எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தான். ஆனா அந்த பையன் வரவே இல்லை. அடுத்த நாள் காலையிலயும் மோகன் அந்த பையனுக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பையனோட ஃப்ரெண்டு தென்பட்டான். டே தம்பி முன்னா, கொஞ்சம் இங்க வாப்பா. சொல்லுங்க அங்கிள். அந்த பையன் எங்கடா? இங்க வந்து தினமும் ஐஸ் மோரெல்லாம் குடிப்பானே. 2 நாளாச்சு அவன் இந்த பக்கம் அலையே காணுமே. நீங்க ரவின்ற பையனை பத்தி தானே பேசுறீங்க அங்கிள்? அவனுக்கு உடம்பு சரியில்லை. ஏன்பா, என்னாச்சு அவனுக்கு? ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு அங்கிள். அவன் 2 நாளா எதுவுமே சாப்பிடல. அவனுக்கு சுத்தமா நினைவு கூட இல்ல. டாக்டர் அவனுக்கு செலைன் பாட்டில் ஏத்திக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா சொல்ற? ஆமா அங்கிள், அவங்க அம்மா அப்பா அவன் நல்லபடியா ஆகணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பையன் அங்க இருந்து போயிட்டான். அதுக்கப்புறமா மோகன் யோசிச்சுக்கிட்டே நின்னுகிட்டு இருந்தான். இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான். அடச்ச, நல்லா இருந்த குழந்தைய நான் படுத்த படுக்கை ஆக்கிட்டேனே. நான் ஒரு பெரிய பாவி. என்னுடைய சுயநலத்துக்காக ஏதோ ஒரு பவுடரை கலக்கி மக்களோட ஆரோக்கியத்துல விளையாடிட்டேனே. மோகன் அங்க இருந்த எல்லா ஜூஸையும் கீழே கொட்டிட்டு அங்கேயே உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்தான். மோகனுக்கு அவன் செஞ்ச தப்பு புரிஞ்சு போச்சு. அவனோட சுயநலத்துக்காக அவன் மத்தவங்கள கஷ்டப்படுத்தினான். மோகனுக்கு இப்ப நல்லா புரிஞ்சு போச்சு. இனி எப்பவுமே லைஃப்ல இப்படி ஒரு பைத்தியக்கார வேலையை பண்ணக்கூடாதுன்னு நினைச்சான்.